Hello all, welcome to Ens Understood channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் NCERT Class 10 Mathematicsல Chapter 2 Relation between Zeros and Coefficients of Polynomials பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் வீடியோவில் பாலினோமியல்னா என்னது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, லீனியர் பாலினோமியல், குவாட்ராட்டிக் பாலினோமியல் அப்படின்ற பாலினோமியல்ஸ்னது, ஜீரோ ஆஃப் த பாலினோமியல்னா என்னது அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பாலினோமியலோட கோஎஃபிஷியண்ட்டுக்கும் ஜீரோ ஆஃப் த பாலினோமியலுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, லைக் லீனியர் பாலினோமியலில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி குவாட்ராட்டிக் பாலினோமியல் கியூபிக்கல் பாலினோமியல் ரிலேஷன்ஷிப் இருக்கா அதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப். பாலினோமியல்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பாலினோமியல்னால் பாலினோமியல்னா என்னென்னா, பாலினோமியல் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெப்ரஸ் பண்ணுவோன்னா, p ஆஃப் வேரியபிள், சம் வேரியபிள், லெட்ஸ் சே எக்ஸ்னு வேரியபிள். இந்த இதை தான் நம்ம பாலினோமியல் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன இருக்கணும்னா வேரியபிள்ஸ் இருக்கணும், திங்ஸ் விச் ஆர் வேரியிங், என்னென்ன திங்ஸ் வேரி ஆகுதோ, ஏதாவது ஒரு அன்னோன்ஸ், அது எல்லாமே நம்ம வேரியபிள்ஸில் ரெப்ரஸ் பண்ணோம், ஏபிசி எக்ஸ் ஒய் இசட்னு. நெக்ஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ்னு ஒன்று இருக்கணும் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். இது வந்து பேசிக்கலாக நம்பர்ஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ்ன்றது நம்பர்ஸ். ஸோ 3 times the pencil, 3 times the cost of the pencilனா 3 times cost of pencil அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா 3 into cost of the pencil வந்து அன்னோன், அது தெரியாது எனக்கு. ஸோ அது ஒரு வேரியபிள் 3x. ஸோ ஒரு வேரியபிள் இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் இருக்கணும், அண்ட் தென் அல்ஜிப்ரைக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும், அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதை வச்சு எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். வேரியபிள்ஸு கோஎஃபிஷியன்ட்ஸும் இந்த 4 ஆப்ரேஷன்ஸை மட்டும் வச்சு கனெக்ட் ஆகிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x பவர் 100 ப்ளஸ் 5x பவர் 288 ப்ளஸ் 3 ப்ளஸ் 7x. ஸோ இது ஒரு பாலினோமியல். இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட், 3, 5, 3, 7 இதெல்லாமே கோஎஃபிஷியன்ட், இது எல்லாமே வேரியபிள்ஸ். இதில் இன்னொரு ஆப்ரேஷனை சேர்த்துக்கலாம், எக்ஸ்போனென்ஷியேஷன், எக்ஸ்போனண்ட். ஸோ அன்னோன் இஸ் ரைஸ்ட் டு த பவர் 100, இயர் அன்னோன் இஸ் ரைஸ்ட் டு த பவர் 288. ஸோ அப்புறம் இது எல்லாமே எதில் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த ஆப்ரேஷன்ஸ் மூலியமாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பாலினோமியல்னால் இந்த 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். இதை தவிர வேறு எது இருந்தாலும் தட் இஸ் நாட் எ பாலினோமியல். எக்ஸாம்பிளுக்கு இது பாலினோமியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பாலினோமியல் இல்லாததுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, இதில் எக்ஸ்போனண்ட்டில் இன்டீஜர் எக்ஸ்போனண்ட், பாசிட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்போனண்ட், அதாவது இங்கே ரைஸ் பண்ணுறது பாசிட்டிவ் பவராக தான் இருக்கணும், அது ஒரு இன்டீஜராக இருக்கணும். ஸோ இது பாலினோமியல் இல்லைன்றதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, 3 root x ப்ளஸ் 5 sin x ப்ளஸ் 7. ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள். இங்கே வந்து ரூட்டுன்றது இந்த ஆப்ரேஷனில் நம்ம சொல்லவே இல்லை. அடிஷன் சொல்லியிருக்கோம், சப்ராக்ஷன் சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம், டிவிஷன்ஸுக்கும் பாசிட்டிவ் இன்டீஜர் எக்ஸ்போனன்ட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சைன் எக்ஸ்ன்ற ஆப்ரேஷன் நம்ம சொல்லலை, சைனு காசுன்ற ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் நாட் பாலினோமியல்ஸ். ஸோ பாலினோமியல் தான். அடுத்தது நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஜீரோஸ் ஆஃப் த பாலினோமியல்ஸ். ஜீரோஸ்ன்றால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஜீரோஸ்ன்னா ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஜீரோனா இந்த ஜீரோ கிடையாது. ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எதை சொல்லணும்னா, எங்கிட்ட பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு பாலினோமியல் இருக்குது, சம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும் இதில், ஏஎக்ஸ் பவர் பி ப்ளஸ் பிஎக்ஸ் பவர் கியூ போய்கிட்டே இருக்கும் ப்ளஸ் இசட். ஸோ ஏன்றது நம்பர், பின்ற நம்பர், இசட்ன்றது கான்ஸ்டன்ட், எக்ஸ்ன்றது வேரியபிள், பி கியூஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்.
ஸோ ஜீரோஸ் ஆஃப் த பி ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னா எனக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூ போட்டான் ஃபார் சம் எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் நான் போட்டால் எனக்கு பி ஆஃப் எக்ஸோட வேல்யூவே எனக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும், கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக நான் சம் நம்பர் இன்சர்ட் பண்ணேன்னா எந்த நம்பரும் எனக்கு தெரியாது, தட் கேன் பி எனி நம்பர், எனி ரியல் நம்பர். அந்த நம்பர் நான் போட்டேன்னா எனக்கு வந்து இந்த டோட்டல் எக்ஸ்ப்ரெஷனுமே 0 ஆகிடும். ஸோ அப்படி அந்த எக்ஸெல்லாம் தான் அந்த சம் எக்ஸஸாக நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ஆர் ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜீரோஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இது. ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னால் ஏதோ ஒரு எக்ஸை நான் இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும்னா பி ஆஃப் எக்ஸ்ன்ற டேர்மே எனக்கு வந்து 0 ஆகிடும். அந்த எக்ஸை தான் நம்ம ஜீரோ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 6. இது வந்து ஒரு லீனியர் பாலினோமியல். ஏன் லீனியர் பாலினோமியல்? ஏன்னா எக்ஸோட பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸோட பவர் 1 அப்புறம் எக்ஸோட பவர் 0. இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா எக்ஸோட பவர் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னவாக இருக்குன்னா 1 இருக்கணும். இதுக்கு கரெக்ட் டெர்மினாலஜி டிகிரி 1 இருக்கணும். டிகிரின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 1 இருக்கணும், அதான் டிகிரி. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் லீனியர் பாலினோமியல். ஸோ இதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு என்னது ஜீரோஸ்னால் என்ன அர்த்தம்? பி ஆஃப் எக்ஸ் 0 இருக்கும், அதான் ஜீரோஸ். பி ஆஃப் எக்ஸ் வந்து 0 இருக்கணும். ஸோ சம் எக்ஸ் போட்டால் எனக்கு 0 எழுதுடும். அந்த எக்ஸை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா பி ஆஃப் எக்ஸோட எக்ஸ்ப்ரெஷன் டேர்ம்னது பி ஆஃப் எக்ஸ் போல் 3x + 6 = 0. 3x + 6 = 0. 3x ப்ளஸ் அந்த போச்சுன்னா ப்ளஸ் 6 அந்த போச்சுன்னா -6. 0 -6. 3x = -6. x = -6/3. மல்டிப்ளைல இருக்கிற இந்த /3. x = -2. So x = -2 is a 0 of p of x. p of x ஓட 0 என்னன்னா x = -2. p of x இந்த பாலினோமியலோட 0 என்னன்னா x = -2. ஸோ இதான் ஜீரோஸ் ஆஃப் த எக்ஸு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா zeros of a பாலினோமியலுக்கும் எஸ்பெஷலி குவாட்ராட்டிக் லீனியர் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க 9th ஸ்டாண்டர்ட்லேயே. இப்போது குவாட்ராட்டிக் கியூபிக் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினோமியல் அண்ட் கியூபிக்கல் பாலினோமியலுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எ பாலினோமியலுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப்? நான் வந்து கோஎஃபிஷியன்ட் எனக்கு தெரியும்னா அதை வச்சு என்னால் ஜீரோஸ் கெஸ் பண்ண முடியுமா? இல்லை எனக்கு ஒரு பாலினோமியலோட ஜீரோஸ் தெரியும், அதை வச்சு என்னால் கோஎஃபிஷியன்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லீனியர் கிளாஸ் 9ல் லீனியர் பாலினோமியலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். லீனியர் பாலினோமியல். ஸோ லீனியர் பாலினோமியலை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? லீனியர் பாலினோமியலோட டிகிரி 1. இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பிளேலிஸ்ட்டோட ப்ரீவியஸ் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். p of x = ax + b where a, b are coefficients of p of x. a, b belongs to real number. ஸோ ரியல் நம்பரில் எந்த நம்பர் வேணா இருக்கலாம், a and b. x வந்து x is unknown variable. ஓகே,
So P of x equal to ax plus b, a, b and coefficient. So இதுக்கு zeros of the polynomial, zeros of P of x. First of all இதுக்கு எத்தனை zeros வரும்? Zerosனா என்னது? Again P of x equal to 0. P of x equal to 0. First P of x equal to 0. P of x equal to ax plus z equal to 0. Ax equal to plus b and pochna minus b. X equal to minus b by a. So இதான் zeros 0 of given linear P of x. So இங்க பாத்தீங்கன்னா இந்த bன்றது என்னது? இந்த bன்றது எங்க இருந்து எடுத்துருக்காங்க? இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ x equal to மைனஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை ஏன்றது என்னது? ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஏன்றது என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ மைனஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுது. ஸோ அந்த டெம்ப்ளேட்லேயே மைனஸ் வந்துடுது. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் என்கிட்ட ஒரு லீனியர் பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் அதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்படி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் வந்து அதை P of x equal to 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பி அந்த பக்கம் மைனஸ் பி எடுத்துகிட்டு போயிட்டு x equal to மைனஸ் பி பை ஏன்னு சொல்ல தேவையில்லை. அந்த ஈக்குவேஷனை ஸ்ட்ரெயிட்டாகவே பார்ப்பேன். எது கான்ஸ்டண்ட்டில் இருக்கோ அதை மைனஸ் போட்டுப்பேன், ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் போட்டுப்பேன். எது கான்ஸ்டண்ட்டில் இருக்கோ அதை, எது இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கோ அதை நியூமரேட்டரில் போட்டுப்பேன். எது இங்கே எக்ஸுக்கு முன்னாடி இருக்கோ அதை வந்து டினாமினேட்டரில் போட்டுப்பேன். ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிட்டால் அதுதான் என்னோட ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு P of x equal to 5x minus 15. ஸோ எனக்கு என்ன தெரியும்? ஜீரோ ஆஃப் P of x என்னன்னு ஃபார்ம்லாம் தெரியும். ஜீரோ ஆஃப் P of x என்ன ஃபார்ம்லானா மைனஸ் constant term divided by coefficient of x. இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 15 சிம்பிளோடு எழுதணும். மைனஸ் 15. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா இருக்குது 5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 by 5. இப்போ ஜீரோ ஆஃப் த எக்ஸ் வந்து 3. ஜீரோ ஆஃப் P of x வந்து 3. இதை நான் வெரிஃபை பண்ணலாமா? வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் ஜீரோ ஆஃப் த P of x எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மலாக இதை இப்போ விட்டுருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுருங்க. நார்மலாக ஜீரோ கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த கொடுத்துருக்குற P of x ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். 5x minus 15 equal to 0. P of x equal to 5x minus 15. 5x equal to plus minus 15 வந்து போச்சுன்னா plus 15. x equal to 15 by 5. x equal to 3. ஸோ ரெண்டும் சேமாக வந்திருக்கோம். ஸோ NCERT is verified. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் லீனியர் பாலினாமியலுக்கு இப்படி கண்டுபிடிக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோடய கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்னு பார்ப்பேன், நியூமரேட்டர் போவேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னென்னு போடுவேன், அது டினாமினேட்டரில் போட்டுருவோம். ஸோ அதான் என்னோட ஜீரோ ஆஃப் த எக்ஸ். ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, ஃபார் லீனியர் பாலினாமியல் there will be only one zero. ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கும், ஒரே ஒரு எக்ஸ் வேல்யூ தான் இருக்கும். therefore only one relationship, ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஜீரோ ஆஃப் த எக்ஸ்க்கு, ஜீரோ ஆஃப் P of xக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும்.
ஸோ வித் தட் we can proceed to quadratic polynomial. இது வரைக்கும் லீனியர் பாலினாமியல் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் 9ல் வந்திருக்கும். இது ஒரு சின்ன ரீகேப் தான். இப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு அதே மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? வித்தவுட் ஃபேக்டரைசிங், வித்தவுட் ஃபைண்டிங் த ஜீரோ ஆஃப் த எக்ஸ், இன்டெரக்ட்லி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நான் வந்து டேரெக்டாக என்னால் கோஎஃபிஷியன்ட் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது, கான்ஸ்டன்ட் என்னது, இதுவுமே செக் பண்ணி டேரெக்டாக என்னால் ஜீரோஸ் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லீனியர் குவாட்ராட்டிக் பாலினாமியல் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? குவாட்ராட்டிக் பாலினாமியலோட டிகிரி ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குன்னா 2. அப்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏன்ற நம்பர் இருக்கலாம், பின்ற நம்பர் இருக்கலாம், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸே இல்லாத நம்பர் ஒன்று இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். வேர் ஏ ஷுட் நாட் ஈக்குவல் டு 0. ஏ வந்து 0 மட்டும் இருக்கக்கூடாது. 0 இருந்தால் இந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும். அப்போது இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது லீனியர் பாலினாமியலாக மாறிடும். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னென்னா ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. இல்லை ஏன்றது என்னது? இந்த டெர்மினாலஜிலாம் ஃபஸ்ட்டு முன்னாடியே பார்த்துப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். பின்றது என்னது? ஏன் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பின்றது என்னென்னு, சிமிலர்லி பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சின்றது எதோட கோஎஃபிஷியன்ட் இல்லை, சிங்கிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற டேர்முக்கு நம்ம வைக்கிற பேர் என்னன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். இது எல்லாமே டெர்மினாலஜி. ஸோ இப்படி ஒரு பாலினாமியல் இருக்குது. இதுக்கு தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிளாக x square plus 3x plus 2 equal p of x x square plus 3x plus 2. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் கஷ்டமாக போகும். அதுக்கப்புறம் அதை வச்சு உங்களுக்கு ஜீரோ ஆஃப் த பாலினாமியலுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கேஸுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வித்தவுட் ஃபைண்டிங் எனி ரிலேஷன்ஷிப் இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்கும். 0 ஆஃப் p of x. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? இங்கே ஹையஸ்ட் டிகிரி என்னது 2. அப்போது ஜீரோஸ் ஆஃப் டோட்டல் ஜீரோஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும்னா 2 இருக்கணும். 2 ஜீரோஸ் இருக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஜீரோஸ் ஆஃப் p of x be it linear or quadratic or cubic or any polynomial, zeros of p of x எப்பயுமே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற p of x-ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணும். கொடுத்துருக்கிற p of x-ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணும். சரி, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? +2 சும்மா ரஃப்பாக ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் ஃபேக்டரைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ இந்த +2 அந்த பக்கம் -2 அமைச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது பண்ண முடியுமா? உங்களுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எதை நீங்கள் அனுப்பினாலும் நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் அனுப்புகிற மெத்தட் வந்து லீனியருக்கு ஒர்க் ஆகும், குவாட்ராட்டிக்கு ஒர்க் ஆகாது. அப்போ எப்படி பண்ணலாம்? ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணும், பிரிக்கிற டேர்மாக என்னால் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணான்னா இங்கே வந்து என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. 3 இருக்குது. சரி, இங்கே மிடில் இருக்கிற நம்பரை கீழே போட்டுக்கோங்க. ஸோ சம் ஸ்கூல்ஸில் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுறதில்ல, இப்படி ஃபாலோ பண்ணு. ஓகே, மிடில் இருக்கிற நம்பர் 3 அதை இங்கே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே போட்டுக்கோங்க. நீங்கள் இதை வந்து இதோட சம் வேரியேஷன்ஸ் சில ஸ்கூல்ஸில் சில மாதிரி சொல்லித்தரலாம். பட் ஐடியா இஸ் த சேம். மிடில் இருக்கிற நம்பரை கீழே போட்டுக்கோங்க +3. ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இங்கே ஒரு நம்பர் போட போகிறேன், இங்கே ஒரு நம்பர் போட போகிறேன். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், 2 நம்பரை ஆட் பண்ணால் 3 வரணும். அவ்வளோதான் கான்செப்ட். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வரணும், 2 நம்பரை ஆட் பண்ணால் மிடில் நம்பர் வரணும். அவ்வளோதான். எப்பேற்பட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். நீங்கள் 2 நம்பரை இங்கே போட போகிறீங்க, 2 ஜீரோஸ் தேவை, அதனால் 2 நம்பர் போட போகிறேன். 2 நம்பரை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும்,
ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நடுவில் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நடுவில் இருக்கிற நம்பர் வரணும், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இது வரணும். ஸோ எந்த நம்பர் போடலாம்? +2 +1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +3 வருது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +2 வருது. ஸோ x². இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே போட்டுப்பேன், லாஸ்ட் டேர்ம் அப்படியே போட்டுப்பேன், மிடில் இருக்கிற +3 மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். +2x + 1x. மிடில் இருக்கிற 3க்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச இப்போது அந்த ஸ்ப்ளிட் டேர்ம்ஸை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். எக்ஸுக்கு பதிலாக 3xக்கு பதிலாக 2x + 1x. ஸோ இங்கே இப்போ நான் =0 அங்கே இருக்குது. இப்போ நான் 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். x² + 2x இது ஒரு டேர்ம், +1x + 2 இது ஒரு டேர்ம். ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இந்த எதாவது நான் வந்து காமனாக ஃபேக்டர் பண்ண முடியுமா? எதையாவது வெளியில் எடுத்துக்க முடியுமா? ரெண்டுத்தில் எதாவது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு டேர்மையே நான் வெளில எடுக்க முடியும். அது என்ன டேர்ம்னா எக்ஸுன்ற டேர்ம். கண்டிப்பாக அது எல்லா சங்குமே அதர் தென் நம்பர் எதாக இருந்தால் நம்பரை எடுக்கலாம். அட்லீஸ்ட் நான் எக்ஸையாவது வெளில எடுக்க முடியும். ஒரு எக்ஸை இங்கே வெளில எடுத்துட்டேன்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் இங்கே வந்து இருக்கிறதே ஒரு எக்ஸ் தான், அதையும் நான் எடுத்துட்டேன்னா 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இது 2x இருக்குது, ஒரு எக்ஸ் வெளில போயிடுச்சு, மீதி வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து இருக்கிற ஒரு எக்ஸே வெளில போயிடுச்சு, மீதி வந்து 2 தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நான் எதாவது காமனாக எடுக்க முடியும். அட்லீஸ்ட் எது காமனாக இருக்கோ இல்லையோ நான் ஒன்று காமனாக எடுக்க முடியும். இங்கே வந்து அதர் தென் 1 மீதி எதுவுமே காமனாக இல்லை. அப்போ அப்படியே போட்டுப்பேன். 1 மட்டும்தான் இங்கே காமனாக இருக்குது. அதாவது பிகர் தென் 1, 2, 3 அப்படி எந்த நம்பருமே காமனாக இல்லை, 1 மட்டும் காமனாக இருக்குது. இதுலேயும் 1 இருக்கும், இதுலேயும் 1 இருக்கும். அந்த 1 எடுத்தால் திருப்பி அதே தான் வரப்போகுது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்பயுமே ஆஃப்டர் ஸ்ப்ளிட்டிங் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எப்பயுமே சேமாக தான் இருக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் நீங்கள் காமனாக எடுத்தது கரெக்ட், இல்லைனா தப்பு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இது ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்மை கம்பேர் பண்ணும்போது என்ன காமனாக இருக்குது? ரெண்டுத்துலேயுமே ஏதோ கண்டிப்பாக ஒன்று காமனாக இருக்கும். இது காமனாக இருக்குது, x+2 x+2 காமனாக இருக்குது. ஸோ x+2 ரெண்டுத்துலேயுமே x+2 வெளில எடுத்துருவேன். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் x+2 வெளில போயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்மில் x+2 வெளில போயிடுச்சுன்னா மீதி வந்து 1 மட்டும் இருக்கும், =0. ஸோ x+2 வெளில எடுத்தேன், மீதி x+1 இருக்குது. இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது இப்போ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? x+2 x+1 =0. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது இது என்ன சொல்லுதுன்னு டீப்பாக நோட் பண்ணுங்கள். இப்படி ஒரு டேர்ம் இருக்குது, இப்படி ஒரு டேர்ம் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 0 வரும். ஸோ எப்போ, அதாவது இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். எப்போ வந்து 0 வரும்? இப்போ இங்கே 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் என்ன போட்டால் 0 வரும்? அப்போ இங்கே நான் 0 போட்டால் மட்டும்தான் 0 வரும். ஸோ இங்கே ஒரு நம்பருக்கு இங்கே ஒரு நம்பருக்குன்னா எய்தர் நான் இங்கே 0 போடணும் ஆர் இங்கே 0 போடணும். ஃபஸ்ட்டு டேர்ம் 0 இருக்கணும், இல்லைனா இந்த டேர்ம் 0 இருக்கணும். 0 இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வரும். அதுதான் இது சொல்லுது. இது 0வாக இருக்கணும்னா, இந்த டோட்டல் இது 0 இருக்குன்னா x+2 இந்த ஃபஸ்ட் டேர்ம் 0 இருக்கணும் ஆர் x+1 0 இருக்கணும். x+2 0க்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா இந்த x+1 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஈஸி லீனியர் பாலினாமியல் தான். x+2 அந்த போச்சுன்னா -2, +1 அந்த போச்சுன்னா -1. ஸோ ஜீரோஸ் ஆஃப் இதான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் த p of x என்னது? x = -2, x = -1. ஸோ திருப்பி இந்த இடத்துல மறுபடியும் அந்த பாலினாமியல் எழுதுகிறேன். p of x = x² + 3x + 2. இங்கே ஜீரோஸ் என்னென்ன வந்திருக்குன்னா -2 -1. ஜீரோஸ் வந்து -2 -1.
1. ஸோ இதுக்கும் ரிலேஷன்ஷிப் எதாவது தெரியுதா? இந்த ரெண்டுத்தை ஆட் பண்ணுங்களேன். சும்மா இந்த ரெண்டுத்தை ஆட் பண்ணால் -3 வருது. இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் திஸ் 3. ஸோ -3 இங்கே +3 தான் இருந்தாலும் -3 வருது. அதே மாதிரி இங்கே என்ன வருது? 2 வருது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். மல்டிப்ளை பண்ணால் இது -3 வருது. ப்ளஸ் பண்ணால் -3 வருது. மல்டிப்ளை பண்ணால் +2 வருது. இந்த +2ன்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த கோஎஃபிஷியண்ட்டுக்கும் இந்த ஜீரோஸ்க்கும் சம் கனெக்ஷன் இருக்குது. எப்படி லீனியர் பாலினாமியல் ஒரு கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி குவாட்ராட்டிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன்? இன்னும் 2-3 பாலினாமியல்ஸை இன்னொரு பாலினாமியலை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இதில் போடுறேன். p(x) = புக்கில் இருக்கிற ஒரு பாலினாமியலை பார்ப்போம். (3x + 3x² + 5x - 2). ஓகே, ஸோ இதுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? p(x) = 0, 3x² + 5x - 2 = 0. ஸோ நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிடில் இருக்கிற டேர்மை இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். 2 நம்பரை இங்கே போட போகிறேன். ஆட் பண்ணால் +5 வரணும். மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். ஸோ இது இனிஷியலாக நீங்கள் வந்து போடுறதுக்கு டைம் ஆகும், 2 நம்பர் கண்டுபிடிக்க டைம் ஆகும். பட் போட நீங்கள் நிறைய பாலினாமியல்ஸ் எடுத்து போட ஈஸியாக உங்களோட கேஸிங் வந்துடும். ஸோ இந்த கேஸில் 6 1 + 6 - 1. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் இன் மைனஸ் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இன் மைனஸ் 6 1s are 6. ப்ளஸ் இன் மைனஸ் 6 1s are 6. மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஆட் ப்ளஸ் இன் மைனஸ் பண்ணணும். நான் இப்போ இதை செக் பண்ண போகிறேன். ப்ளஸ் இன் மைனஸ் பண்ணோம். 6 - 1 5 கிரேட்டர் நம்பர் 6 6ஓட சிம்பிள் ப்ளஸ். ஸோ அடிஷனும் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுதான் என்னோட 2 ஃபேக்டர்ஸ். இப்போ என்ன பண்ணுவேன்? கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை அப்படியே எழுதிப்பேன். ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் எக்ஸப்ட் மிடில் டேர்மை தூக்கிட்டு எனக்கு இங்கே என்னென்ன டேர்ம் வந்ததோ அதை எழுதிப்பேன். மிடில் டேர்ம் 5xக்கு பதிலாக நடுவில் இருக்கிற +6x -1x போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து இதை காமனாக இருக்கும். லாஸ்ட் 2 டேர்ம்லேருந்து காமனாக இருக்கும். ஃபஸ்ட் 2 டேர்ம்லேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ் கண்டிப்பாக காமனாக இருக்கும். இங்கே அதர் தென் எக்ஸ் 3யும் காமனாக இருக்குது. ஸோ 3x வெளில எடுக்கிறேன். இந்த 2 டேர்ம்லேயும் ஏதோ காமனாக எடுக்கணும். இங்கே வந்து -1ன்றது தான் காமனாக. ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது. நம்பராக பார்த்தா 1ன்றது கண்டிப்பாக காமனாக எடுக்கலாம். ஸோ இங்கே காமனாக எடுத்ததுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும்? 3 போயிடுச்சு. 1 2 எக்ஸ்ட்ரா 1 எக்ஸ் போயிடுச்சு. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே இருக்கிறதே 1 எக்ஸ் தான், அது போயிடுச்சு. ஸோ 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் 3 2s are 6. ஒரு 3 வெளில போயிடுச்சுன்னா அப்போ மீதி வந்து 2 மட்டும் இருக்கும். இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் வெளில போயிடுச்சு. எக்ஸு மைனஸ் வெளில மைனஸில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இந்த மைனஸ்க்கும் சரி இந்த மைனஸ்க்கும் சரி இப்படி தான் பண்ணணும். மைனஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஒரு மைனஸை வெளில காமனாக எடுத்துட்டேன். அப்போது மீதி வந்து உள்ள ப்ளஸ் இருக்கும். +6 + 2 = 0. ஸோ இங்கேயும் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரே டேர்மாக தான் கண்டிப்பாக இருக்கணும். ஒரே டேர்மாக தான் இருக்குது. ஸோ x + 2 வெளில எடுத்துட்டேன். இதுலேயும் x + 2 வெளில எடுத்துட்டேன். மீதி என்ன இருக்குன்னா 3x - 1 = 0. x + 2 3x - 1 = 0. ஸோ போன சம்மந்தம்
இது மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகுதுன்னா இப்போ கண்டிப்பாக ஒன்று இது 0 இருக்கும், இல்லைன்னா இது 0 இருக்கும். x equal to -2, 3x equal to 1, x equal to 1/3. இப்போது இதை போய் நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, இங்கே இதுதான் இதோட ஜீரோஸு. இதுதான் இந்த பாலினோமியல். இப்போ அகெயின் செக் பண்ணுங்கள், இதுக்கும் கோஎஃபிஷியண்ட்டுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். கொடுத்துருக்குற பாலினோமியல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்ப்போம். -2 + 1/3. -5/3. 5ன்றது இங்கே இருக்கிற நம்பரு, 3ன்றது இங்கே இருக்கிற நம்பர். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளையும் பண்ணி பார்ப்போம். -6/3. சரி, -2/3. -2ன்றது இங்கே இருக்கிற நம்பரு, 3ன்றது மேலே இருக்கிற நம்பர். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் போட போட உங்களுக்கு என்ன தெரியும்னா, லெட் ஆல்ஃபா பீட்டா பி தி, இது ரெண்டு க்ரீக் சிம்பிள், ஜீரோஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸோட ஜீரோஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ஃபா பீட்டான்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணும். இது ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. அப்போ ஆல்ஃபாவும் பீட்டாவையும் நான் ஆட் பண்ணேன்னா, கொடுத்துருக்க ரெண்டு ஜீரோஸை நான் ஆட் பண்ணேன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணேன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் divided by coefficient of x square, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்திருக்கு. -5ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், 3ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், -2ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை 3ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாட்ராட்டிக்னா எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா 2 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும். கியூபிக்னா 3 ரிலேஷன்ஷிப்ஸ். இதை செக் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் எதாவது இருக்கா? ஓகே, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் பாலினாமியல் அண்ட் வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட். ஃபஸ்ட்டு நம்மளை ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. x square plus 7x plus 10 the given polynomial. So zeros எப்படி கண்டுபிடிப்போம்? p of x equal to zeros. Equal to zeros. Plus 10, 5, 2. Plus into plus plus 5 2s are 10. Plus into plus plus 5 plus 2 7. So first ரெண்டு டேர்மில் x காமனாக இருக்குது. இதில் 2 காமனாக இருக்குது. 2 போயிடும். 5 2s are 10. ஒரு 2 வெளில போயிடுச்சுன்னா மீதி ஒரு 5 இருக்கும். இந்த ரெண்டு டேர்மில் x + 5 காமனாக இருக்குது. x + 5 வெளில எடுத்துனா மீதி வந்து உள்ளே ஒரு x மட்டும் இருக்கும். இந்த டேர்மில் x + 5 வெளில போயிடுச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். x + 5 x + 2 equal to 0. x + 5 equal to 0,
x plus 2 equal to 0, x equal to minus 5, x equal to minus 7, minus 2. So இதான் ரெண்டு zeros. Alpha ஓட வேல்யூ minus 5, beta ஓட வேல்யூ minus 2, or it can be inverse. நீங்கள் எதை வேணால் alpha எடுத்துக்கலாம், எதை வேணால் beta இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் zeros of the p of x. இப்போ ரிலேஷன்ஷிப் ஸோ sum of zeros என்றது ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வருது? -7 வருது. இங்கே இது ஆட் பண்ணால் -7 வருது. நம்மளோட ஃபார்முலா என்னது? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x divided by coefficient of x square. அதான் நான் செக் பண்ணி பார்த்துருவோம். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது? இங்கே இருக்குது, +7. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது முன்னாடி எந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது, ஈக்குவல் டு -7. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -7. பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி ரூட் கண்டுபிடிச்சி அதை சம் பண்ணால் -7 வருது. ஈஸியாக கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை பார்த்து அதோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது, சம் ஆஃப் த ஜீரோஸ். அடுத்து இன்னொரு சம் ஆஃப் த ஜீரோஸ் இது கண்டுபிடிச்சோம். ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் இது இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்தோம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ -5 வந்தது, பீட்டாவோட வேல்யூ -2 வந்தது, -10. இது வந்து நம்ம இன்டைரக்டாக ரூட் கண்டுபிடிச்சி போடுறது. இப்போ டைரெக்டாக கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபார்முலா? கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் divided by coefficient of x square. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? 10 divided by coefficient of x square. alpha beta ஓட 10. ஸோ இங்கே 10 தான் வருது, இங்கே 10 தான். hence verify. So this is the relationship between zeros of the polynomial and the coefficient of the polynomial for quadratic equation. So இதுதான் அங்கே வந்து புக்கில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட்னா, இதில் இன்னொரு பார்ட் என்னென்னா, நம்ம இப்போ வந்து பாலினாமியல் கொடுத்துட்டு அதை ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம், அதோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, இதிலே இன்னொரு கொஷின் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் கொடுத்துருவாங்க, ரிலேஷன்ஷிப் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு கொஷின். இப்போ பார்த்தது வந்து பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் கண்டுபிடிச்சி ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணணும். அதுதான் இப்போ பார்த்தோம். இதில் வந்து கிவன் எது கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து பாலினாமியல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாடலை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.